ஜோஷி மட் போய்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 12 hours ஜேர்னி. சூப்பராக இருக்குல்ல, மழை. நல்லா ஃபோன் தான். எங்கள் இதில் ஒருத்தவங்க வச்சுருக்காங்க இதே கேமரா, கோப்ரோ. திடீர்னு வாந்தி எடுத்தான், தூங்கிட்டு இருந்தோம். லன்ச் நான் சிம்பிளாக தான் சாப்பிட்டேன். ஏன்னா லாங் ட்ராவல்னால கொஞ்சம் பயமாக இருந்தது, ரிஸ்க் எடுக்க விரும்பலை. லன்ச்சுக்கு நான் ரைஸும் மில்க் வாங்கிக்கிட்டேன். பால் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அங்கே நல்ல பசும்பால் கிடைக்கிது, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. जी होगा। डन, ठीक है, बड़ी ऑफ इट। ஃபர்ஸ்ட் ஸ்னோ மவுண்டன் பார்த்துட்டோம், ஏ. ட்ரெக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுற லொக்கேஷனுக்கு ஒரு வேனில் தான் போனோம் மார்னிங். என் பேக்லாம் நான் மியூலில் விட்டுட்டேன். ஸோ நான் ஒரு குட்டி தண்ணி பாட்டிலும் ஸ்நாக்ஸ் அப்புறம் மெடிசன்ஸ் தான் நான் கையில் வச்சுருக்கேன், சின்ன பேக் பேக்கில். இப்போ தான் அசம்பிள் பண்ணுறோம் எல்லாம், இப்போ தான் ஆரம்பிக்க போகிறோம். மார்னிங் இப்போ ஒரு 8:30 ஆகுது டைம். सर्कल खाली बस चला था। ए नितिन खाली बस இங்கே தான் இருக்கேன். जास्त ना बस अमित बस ना, ठीक है। ये स्टिकी आता है, थोड़ा क्या बोला करना कैटी है। चलो गाइस, எங்கள் ட்ரெக்கிங் கைட் ஃபோட்டோ எடுத்துட்டாரு. ட்ரெக்கிங் அஃபீஷியலாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமேல் இங்கேருந்து ஃபுல்லாக நட தான், எந்த வெஹிக்கிள்ஸும் கிடையாது. தேசா நீ இது இப்படி நாங்கள் நடந்து வர்றது தெரியும். सन நல்லாவே உரைக்குதுக்கா. என் பிரதர்ஸ் இவங்க ரெண்டு பேர் கூட தான் இந்த ஃபர்ஸ்ட் ட்ரெக்கிங் ட்ரிப். ரொம்ப ஜாலியாக இருந்தது. டீப் பிரெத். ரொம்ப சீனிக்காக இருந்தது, மவுண்டன்ஸ் வேலிலாம். நானும் மேனேஜ் பண்ணி தான் நினைக்கிறேன்.
நவீன் பின்னாடி வரான் போல். மத்திய நல்ல ஐடியா தான். முன்னாடி ஒருத்தங்க, பின்னாடி. சரி இன்னொன்று 8000 ரூபா நினைப்பாங்க. ஓகே, 2 minutes அங்கே போய் நிற்கிறாங்க. அதான் அங்கே போயிடுவோம். வா. ஏய் தண்ணி குடி. இதோட அழகு லேக்கு போலாங்க. இது இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணுறோம். லே வந்து இதோட ஹைட் ஜாஸ்தின்னு நினைக்கிறேங்க. விதாட் கூகுள் லேக்கு மேலே இருக்கு ட்ரெக்கிங். லேல தேவா இந்த மாடை பார்த்தியா எவ்வளோ அழகாக இருக்கு. குட்டி குட்டியாக. இதுதான் இதோட ஃபுல் சைஸ். இது பாரு, இது பார்க்குது நம்மள. அழகா இருக்குல்ல, குட்டி குட்டி மாடு. பெருசு இங்கே வந்து சைஸ் அது கஷ்டமாக இருக்குன்னு குட்டி குட்டியாக இருக்குது. இங்கே பாரு, இது அழகா இருக்கு. ஒன் கிலோமீட்டர் தான் ஏறி இருக்கும். அதுக்குள்ளே செம்ம டயர்டாக இருக்குது. ரெஸ்ட் எடுத்து நான் போய்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம ட்ரெக்கிங்கை கண்டினியூ பண்ணுவோம். இன்னைக்கு சாக்கோ சிப் குக்கி, சூப்பர் யம்மி குக்கி. இந்த இப்போ தான் அந்த ஆரஞ்சு பேக் தான் நம்ம கைடு. இந்த அந்த பொண்ணு இப்போ தான் வர்றா. டிஷர்ட் மாதிரி ஒன்று போட்டிருந்தா. எப்படி இருக்கு மதுமதி? நல்லா இருக்கா? அருணா, உனக்கு பிடிச்சிருக்கா? வெண்ணெய் உருக்கி வச்சுருக்கேன். சீனி, மைதா மாவு, நாட்டு சர்க்கரை இல்லாட்டினா ப்ரௌன் சுகர், 2 முட்டை, சாக்கோ சிப், இது ரெடிமேடாக கிடைக்கிது இப்போ, உப்பு, பேக்கிங் சோடா, வெனிலா எசன்ஸ். வெண்ணெயை எடுத்துக்கிறோம். இதில் நம்ம இந்த நாட்டு சர்க்கரையை போட்டு கரைக்க போகிறோம். ரொம்ப சாஃப்டாக வரும் இந்த குக்கி. ஈஸியும் கூட செய்கிறதுக்கு. சீனி போடுறோம். முட்டை, நல்லா இதெல்லாம் சேர்ந்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பேக்கிங் சோடா போடுறோம். உப்பையும் போட்டுக்கலாம். வெனிலா எசன்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம மைதா மாவு போடுறோம்.
மைதா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி பார்த்து நம்ம அளவை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். கொஞ்சம் இப்போ திக்காக வந்துக்கிட்டு இருக்கு. குக்கி ரொம்ப சாஃப்டாக வரும், ஏன்னா நம்ம ஃபுல்லாக வெண்ணெய் இது போடுறதுனால ரொம்ப நல்லா மெதுவாக வரும். நல்லா சாஃப்ட் டோவாக வந்துருச்சு. கொஞ்சம் நம்ம உருட்டி வைக்கிற அளவுக்கு வரணும். லேசாக மைதா நமக்கு தேவைக்கு போட்டுக்கலாம். நல்லா சாஃப்டான குக்கீஸாக வரும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஈவினிங் ஸ்நாக்குக்கு நம்ம இது டக்குன்னு போட்டுடலாம். சாக்கோ சிப் இதில் நான் சேர்க்க போகிறேன். நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். இனிமேல் இதை நம்ம குக்கியாக நல்லா ஷேப் பண்ணி பேக் பண்ண போகிறோம். ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த குக்கி ஷேப் பண்ணி வைக்க போகிறேன். கொஞ்சம் ஸ்பேஸ் அவுட் பண்ணி வச்சுக்கணும், ஏன்னா இது விரியும் கொஞ்சம் குக் ஆகும்போதும். நம்ம குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெளியே எடுக்க போகிறோம். டென் மினிட்ஸ் தான் ஆயிருக்கு. நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இது கொஞ்சம் கூல் டவுன் ஆனவுடனே செக் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு. எடுத்து சாப்பிடுங்க. கிருஷ்ணா, உனக்கு வேண்டாமா குக்கீஸ்? வேண்டாமா? சூப்பராக இருக்கும், சாப்பிட்டு பாரு. சாஃப்ட் குக்கீஸ் சாப்பிட்டு. ஒன்று எடு. குக்கீஸ் எப்படி இருக்கு மதுமதி? சாஃப்ட் குக்கீஸ் நல்லா இருக்கா? அருணா, உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிச்சிருக்கா? சரி.